ஹாய், என்னோடய பேர் இளையராஜா. தயால் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ட்ரிப் போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா இங்கேருந்து போரூர் போயிட்டு அங்கேருந்து செங்கல்பட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போகிறோம். பைக் மூலயமா போகிறோம். இப்போ என் கூட என்ன கூட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பொம்பளை சோக்கா ஆசாத். இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட் கவி, இன்னொருத்தர் பேர் காஜி பரத். ஆசாத்தோட 2 வண்டியில் தான் போகிறோம். உங்கள் வண்டி பேர் என்ன? சரி. செரியில் தான் நாங்கள் போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா போரூர் போயிட்டுருக்கோம். செரியில் போயிட்டுருக்கோம். ரைடர் பார்த்தீங்கன்னா அசாத். கேஃபெட்சி ஓட்டு அப்படி. ஆனால் வண்டியே ஓட்ட தெரியாது. கொஞ்சம் முரட்டு ரைடரு, கோளாராக ஓட்டுவான். பொம்பளை சோக்கா ஆசாத் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டில் ஏதாவது பொண்ணு போச்சுன்னா அந்த பொண்ணை லுக் விட்டுருவான். வண்டி ஓட்டுறதை ஆக மாட்டான். வண்டியை திரும்பி போய் ஆக்ஷன் பண்ணி விட்டுருவான். அப்படியே நம்பாதீங்க. கைவாக் தாண்டி போயிட்டு இருக்கோம். பொம்பளை சோக்கா ஆசாத்து ஓட்டுறான். அசாத் பார்த்தீங்கன்னா சரக்கு அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. படம் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா போரூரில் இருக்கோம். பொம்பளை சோக்கா ஆசாத்து, இன்ட்ரோவர்ட் கவி, காஜி பரத். எனக்கு ஒரு பேர் இருக்குது. என்னையும் ஒன்று கூப்பிடுவாங்க. அப்பார்ட்மெண்ட் நல்லா அழகாக இருக்குது. சும்மா ஒரு ரவுண்ட் சொந்தம். யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன். இதுதான் பரத்தோட அப்பார்ட்மெண்ட்டு. 25,000 பே பண்ணுறாரு. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. திருப்ப வேணாங்கிறீங்க. வெளியே ஒரு தொங்கல் மாதிரி கத்தினுக்கிறான். வேணாம். இது போனி கீழே விழுந்துற போது. கீழே விழுந்தா 10 மாடி. மொட்டை மாடி. காலை 10 மணி. காலையில் எழுந்து அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி காட்டுறோம். என்னது என்ன கோபால் கடையில் வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. போகலாம். பத்து மணி போரூர்ல இப்போ கிளம்புறோம். சாத்து வரான். எல்லாம் ரெடி ஆகிட்டோம். வர அப்பார்ட்மெண்ட் எப்படி? நான் பேச மாட்டேன். இன்ட்ரோவர்ட். நான் ஒரு பெரிய இன்ட்ரோவர்ட். காட்டு. சென்னை கொரட்டூர் காவல் நிலையம் எதிரே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பட்டப்பகலில் புகுந்த கொள்ளையர்கள் செல்போன் உள்ளிட்ட பொருட்களை திருடிச் செல்லும் அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணியப்பன். விவரங்களை பதிவு செய்யலாம். இவதான் அந்த தேடப்படும் குற்றவாளி. ஆஃப் டு போரூர் ஆன் தி வே டு செங்கல்பட்டு. ஏரி உள்ள கட்டி வச்சுக்கிறாங்க அப்பார்ட்மெண்ட்டை. தண்ணி தேங்காமல் எப்படி தேங்காமல் இருக்கும்? பொம்பளை சோக்கு இளையராஜா பேகஸ்தானுங்க. பொம்பளை சோக்கு ஆசாத் கூட இப்போ நான் வண்டியில் போகிறேன். பஞ்சாபி
புரியுதாப்பா? ரொம்ப ஸ்ட்ரிக்டா. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் இருக்கோம். இன்னும் ஒரு 45 மினிட்ஸில் பாண்டிச்சேரி ரீச் ஆகிடுங்க. அசாத் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு கவியை பாருங்கள். செங்கல்பட்டுலேருந்து பாண்டிச்சேரி வந்துட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம். சீல தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். விநாயக்கா அது யாரு? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டி வந்துட்டார் கூட. பாண்டிச்சேரி ஒயின் ஷாப் வந்திருக்கோம். விழுப்புரம் அருகே மூதாட்டியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்த நபருக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஒட்டநந்தல் பகுதியை சேர்ந்தவர் கவிதாஸ். இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆலங்குப்பம் அருகே ஒரு வீட்டில் இருந்த மூதாட்டியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்தார். மூதாட்டியின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் கவிதாஸை புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மது இருக்கு. நான் சரக்கு அடிக்க மாட்டேன். நான் சைடி சாப்பிட வந்திருக்கேன். அடிக்க போறது ஆசை மட்டும் தான். நீ என்ன படிக்க போறீங்க? நான் அடிக்க மாட்டேன். சைடி சாப்பிட்டு வந்துருக்கேன். இல்ல 2 பீர் கேட்டீங்களே. இல்ல 2 பீர் கேட்டானே இல்ல. பாருங்க, இதுதான் குடிமகனோட சொர்க்கம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். பாண்டிச்சேரி பீச்சுக்கு போயிட்டுருக்கோம் செலிப்ரேஷன் பார்க்கறதுக்காக. மணி பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. நான் கவி பரத் பீர் அதிகமாக குடிச்சிருக்கேன். 2 பீர் கொடுக்குறீங்க. நான் சைடி சாப்பிட்டேன். பரத்ன்ற பேர்ல இருக்கிற ஆள் தான் ஒரு மெக்டொனால்ட்ஸ். ஏன்னா நான் சொல்லுமோ சரக்கு ஃபுல்லா இறக்கிடுச்சு. மக்களே சத்தியமாக கவி 12 மணிக்கு செலிப்ரேஷன் என்ன பண்ண போறோம்? வேற லெவல்ல என்ஜாய் பண்ண போறோம். இந்த வாட்டி பாண்டிச்சேரி வேற லெவல்ல என்ஜாய் பண்ண திருப்பி வர்றோம். உங்களோட கருத்து என்ன? ஏதோ கொழா கருத்து. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நாங்கள் எதுக்கு வந்தோமோ அதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போது பாண்டிச்சேரி அவங்களோட ட்ரிப் வந்து சக்ஸஸ் ஆக போகுது. அசாத் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் பாகாடி வந்து இது போட்டிருக்கான். பொம்பளை சோக்கு அசாத்து. அவனை வச்சு ஃபன் பண்ணலாம். அஸ்வின் ஹாப்பி நியூ விஷ் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணு கிடைக்கின்ற அவனுக்கு அவனும் அதான் பண்ணிடுவாங்க. கவியும் வரத்து இருக்காங்க. ஆமா எதுக்கு இருக்குன்னு தெரியல. எங்களோட வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க. சொன்னா முன்னாடியே சொல்லிட்டான் இருக்குதுல. அவனை சொன்ன பண்ற ஆள் முன்னாடி போயிட்டு இருக்காரு. பண்ணு இருக்கு, இன்னைக்கு பண்ணி இருக்கு பார்த்துருக்காங்க. பெண்கள் அமைச்சதை காப்பாற்றுற வேலை தான் முதல் வேலை. உங்களோட கருத்து என்ன? அம்மாடி குழையில இருக்கா? 2 பேர் டான்ஸ் ஆனே போறானுங்க. என்ன கதைன்னு தெரியல. காவல்துறை உங்கள் நண்பன் நம்மளுக்காக சேவை செய்கிறாங்க. அவங்க விஷ் பண்ணுற தப்பு இல்லை. அந்த சேவையை தான் இப்போ 2 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. குடியும் சேர்ந்து கூத்து நடிக்குது. அவங்க எங்கன்னு
பாருங்க கொஞ்சம் போறாங்க. உண்மையாகவே 2 பேரும் கூட்டத்தில் தொலைஞ்சிட்டானுங்க. நாங்கள் அவங்கள தேடி பாண்டிச்சேரி பீச் சைடு சுற்றி இருந்தோம். அவங்க ஸ்டேஜ் கிட்ட தான் இருந்திருக்கானுங்க. பொம்பளை சோக்கு அசாத்துக்கிட்டேருந்து பெண்களை காப்பாற்றலான்னு பார்த்தோம். அது எங்களால் முடியல. பொம்பளை சோக்கு அசாத்து அவங்களோட பொம்பளை சோக்கு வேலையை காமிச்சிட்டான். நீங்களே பாருங்கள். அஷாத் நடுவில் ஃபோன் பண்ணி வாட்டர் ஃபால் கிட்ட இருக்குன்னு சொன்னான். இதுதான் அவன் சொன்ன வாட்டர் ஃபால். இன்னும் தீபாவளி வர்றதுக்கு 1 நிமிஷம் இருக்கு. எதுக்கு வந்தோமோ அது அந்த ஆசை நிறைவேற போகுது. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.